இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல 40 வருஷம் ஒண்ணா இருந்தாங்க, 50 வருஷம் ஒண்ணா இருந்தாங்க. இந்த வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் ஒண்ணா இருந்தாவே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே ஒரு இணைப்பு கேள்வியா இருங்க வரேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு முடிச்சிடறேன். ஏன்னா இணைப்பு துணை கேள்வி எல்லாம் நிறைய போடுவீங்க. ஏன்னா இருக்கிற இடம் மேட்ரு என்னன்னா, ஜாதகத்துல பொருத்தங்களுக்கு ஸ்திரீ தீர்க்கம்னு ஒண்ணு உண்டு. பொண்ணு நட்சத்திரத்திலேருந்து 13வது நட்சத்திரம் தானம். இந்த ஸ்திரீ தீர்க்குன்றது தான் இம்பார்ட்டன்ட் பொருத்தம். ஆனா ஜோதிடத்துல ரஜ்ஜு யோனி மற்ற இதெல்லாம் வரும். ஸ்திரீ தீர்க்குன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆனா எனக்கு என் குரு சொல்லி கொடுத்தது அந்த ஸ்திரீ தீர்க்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொண்ணு நட்சத்திரத்தில் லவ் பண்றாங்கன்னா 13 நட்சத்திரம் தாண்டிட்டா நீ யாருக்கிட்டையும் போவாத. அதுவே பேலன்ஸா உன்னை கொண்டு போயிடும். இல்லை 13 நட்சத்திரத்துக்கு தாண்டி பொண்ணு நட்சத்திரத்துல தான் கணக்கு பண்ணணும். அதனால உங்க நட்சத்திரத்துல இருந்து செயல நீ எதாவது லவ் பண்ணிட்டு இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா அப்போ உஷாரா இருக்கும். அதனால உன் நட்சத்திரத்துல தேய்த்து அதெல்லாம் கணக்குல வராது. புரியுதாடா கண்ணு? நீங்க பண்ணிட்டு போறீங்க. அது மாதிரி இருந்தாவே ஜோசியத்துல மற்றதெல்லாம் பார்க்க வேணாம். ஜோதிடத்துல பொருத்தத்தோட நிறைய விஷயங்கள் உண்டு. பொருத்தம் ஒரு சப்ஜெக்ட். ஸ்தான பலங்கள், அப்புறமா தோஷ பலங்கள், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், லக்ன பாவம், பூர்வ புண்ணியம்ன்றது ரொம்ப முக்கியம். 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 12ன்றது விரயஸ்தான். இதெல்லாம் ஜோதிடத்துல ரொம்ப கால்குலேஷன்ல முக்கியம். அடுத்தது 6ஆம் இடம் தேக ஆரோக்கியம். 8ஆம் இடம்லாம் உங்களுக்கு தெரியும். டிக்கெட் வாங்குவானா, இருக்குமா, இல்லைன்னா கோமால படுப்பாங்களான்னு எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அலசணும். இப்போ எல்லாம் இன்ஸ்டன்டா என்ன ஆகுதுன்னா, பொருத்தத்தை 10 பொருத்தம் கான்செப்ட் மட்டும் வச்சுக்கின்னு பண்றது வேலைக்கு ஆகுது. 10 கான்செப்ட் எல்லாமே கூட நீங்க வேற பேசிக் பார்க்கலாம். திசைகள்ல 2த்துக்கும் பாதகல்ல லவ் பண்ணதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் லவ் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸும் நீங்கள் பொருத்தம் பார்க்கறதுக்கு போனீங்கன்னா, ஒன்று நீங்கள் எனக்கு பையனுக்கிட்ட சொல்லிடலாம், இல்லை பொண்ணுக்கிட்ட சொல்லிடலாம், லவ் மேரேஜ் நான் பண்ணி விட மாட்டேன், நீ என்ன குட்டிக்கரனாச்சாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். அதை விட்டு ஜோசியர்கிட்ட போய் அந்த ஜோசியத்தில் இது வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒரே ராசியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பையன் நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்து இப்போ மேஷ ராசி, பொண்ணு நட்சத்திரம் பரணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது பொண்ணுது 2வது, பொண்ணு நட்சத்திரத்தில் பையன் 27வது. பையன் நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து பொண்ணு இருந்தா அப்ப பொண்ணு நட்சத்திரத்துல பையன் நட்சத்திரம் கூடும். அந்த 13 நட்சத்திரம் மேல வரும். இப்ப இவங்கெல்லாம் டக்குன்னு ஒரே ராசியா இருந்தாலும் போய் ஓகே பண்ணிக்கணும். சும்மா போட்டு குழப்பிங்கன்னே இருக்க கூடாது. நான் ஒரு ஜோதிடர் நண்பர் ஒருத்தர் சார், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து ஜாதகம் கொடுத்தாங்க. இப்படி விரிச்சு பார்த்தாரு, ரஜபத்தம் நல்லா இல்ல, அவ்வளவுதான், இது சேராது அப்படின்ட்டாங்க. அதான் நீங்க அந்த ஸ்திரீ பொருத்தம் சொல்றதே அதாங்க வார்த்தையே. இப்பதான் ரஜ்ஜி யோனி இதே பிடிச்சிக்கிறது. நானு ஆதித்ய குருஜி வித்யாதரன் சார்லாம் நிறைய பேசுறச்ச இந்த கான்செப்டுகள்லாம் நிறைய அகேன்ஸ்டா பேசியிருக்கோம்.